அப்போ தான் பிறருக்கு இடத்துல வந்து நீங்கள் ஒரு மகனாக தெரிவிங்க, ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு தெரியும். அதுதான் தன்னை முன்னிருந்து தவறுவது. தனக்கு முன்னுக்கு இருந்தும் நீங்கள் தவறுறீங்க. ஆகவே நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னு சொன்னால் வெற்றி வழி எப்படி கிடைத்தது, அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகணுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்துக்கு அடையும். இது உங்கள் தாமரை வானொலி. சரி, 10வது நம்ம பார்க்கலாம். 10வது பார்க்குறதுக்கு முதல் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். நம்ம இது வரைக்கும் 9 இது பார்த்துருக்கோம். ஏன்னா 9 விடயங்கள் வாழ்க்கையை முன்னேறவுக்கான வழித்தோகைகள் பார்த்துருக்கோம். அதனை தொடர்ந்து 10வது கடைசியாவது பார்க்க போகிறோம். குறைகளை உணர்தல் தவறுதல். குறைகளை உணர்தல் தவறுதல். வெற்றி பெறுவதற்கான எத்தனையோ முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பீர்கள். மிக சிறந்த யோசனைகள் கூட கடைபிடித்திருப்பீர்கள். இருந்தாலும் உங்கள் பாதையில் வரும் தடங்களை எதிர்கொள்வதற்கு உங்கள் நண்பர்களிடமோ சாகாக்களிடமோ உங்களுக்கு பயிற்சி அளித்தவர்களிடமோ ஆலோசனை கேட்க தவறாதீர்கள். உங்கள் குறைகளை உங்களுக்கு காட்டிலும் பிறருக்கு நன்றாக தெரியும் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். தவறினால் தோல்வியை சந்திக்க வேண்டியதுதான். என்ன சரிதானே? அவங்க சொல்றது வந்து சரி. வெற்றி பெறுவதற்கான எத்தனையோ முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பீர்கள். மிகச்சிறந்த யோசனைகள் கூட கடைபிடித்திருப்பீர்கள். இருந்தாலும் உங்கள் பாதையில் வரும் தடங்களை எதிர்கொள்வதற்கு உங்கள் நண்பர்களிடமோ சாகாக்களிடமோ உங்கள் பயிற்சி அளித்தவர்களிடமோ ஆலோசனை கேட்பது ஒரு சிறந்த விடயமாகும். ஆகவே நீங்கள் வெற்றிக்கு வரந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, கட்டாயமாக உங்களை படித்தவங்க ஆசிரியர்கள் மூலமோ இல்லாட்டி மற்றவங்க நண்பர்களிடமோ இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட குடும்பத்தினரிடம் கேட்டு அது சரியான வழி அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலை வச்சிங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான வழி அடித்தளமாகும். உங்களோட பாதம் வந்து ஒரு சிற்ப கலையை கொண்டு போகும். வெற்றிக்கு வகுக்கும். மற்றவர்கள் உங்களை புகழ்ந்துவாங்க. சில இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். நிர்வாகத்திலையும் நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க. மற்றவர்கள் முன்ன ஒரு சிறந்தவர்கள் காணப்படுவீங்க. ஆகவே குறைகளை என்னென்று நினச்சி அதை உணருங்க. அந்த குறைகளை மற்றவங்கள்ட்ட சொல்லி அந்த குறைகளுக்கு சரியான பாதையை கற்றுக்கொள்ளுங்க. இது உங்கள் தாமரை வானொலி. தாமரை வானொலியோடு நீங்கள் எங்களுடன் இணைந்து எல்லா விஷயங்களும் பகிர்ந்து கொள்ள முடியும். அதனை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்தது நான் தான், முடித்து வைப்பது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை. ஸோ நீங்கள் இணைந்துருங்க. சில பாடலுக்கு அதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களோட இணைகிறேன். இது உங்களுக்கு பிரசன்னா. இது தாமரை வானொலி. www.tamaraiva.com